ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 3 month போஸ்ட் ப்ரெக்னன்சி வெயிட் லாஸ் ஜர்னி டே 49 பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு உங்களோட நாள் எப்படி போச்சு? நல்லபடியாக போச்சா? என்னென்ன சாப்பிட்டீங்க கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? எக்ஸசைஸ்லாம் பண்ணீங்களா? வாக்கிங் பண்ணீங்களா? எவ்வளோ நேரம் பண்ணீங்க? இல்லை எத்தனை ஸ்டெப் நடந்தீங்க? அதோட சின்ன சின்ன ஹோம் ஒர்க் அவுட்லாம் வீட்டில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? நான் இன்னைக்கு 20 to 25 minutes ஹோம் ஒர்க் அவுட் பண்ணேன். முன்னாடி 10 minutes தானே பண்ணேன், இப்போ 20 to 25 minutes வரை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறேன். அதுக்கப்புறம் வாக்கிங் ஒரு 45 minutes வாக்கிங் பண்ணுறேன். இன்றைக்கும் 45 minutes வாக்கிங் பண்ணேன். அதுக்கப்புறம் காலையில் எழும்புனதும் என்னென்ன பண்ணேன், என்னென்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன், ஓகேவா? நான் இன்றைக்கி காலையில் எழும்புனதுமே ஃப்ளாஸ்கில் ஹாட் வாட்டர் கொண்டு நைட்டே போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதில் 1 glass ஆஃப் ஹாட் வாட்டர் குடிச்சிக்கிட்டேன். ஐ மீன் வார்ம் வாட்டர், ஓகேவா? ரொம்ப சூடாக இருக்காது, நம்ம குடிக்கிற அளவில் கொஞ்சம் சூடாக குடிச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 5 almond நைட்டே தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வாக்கிங் பண்ணுவேன். ஒரு 45 minutes வாக்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஜிஞ்சர் வாட்டர் இருக்குல்ல, ஜீரகத்தை நைட்டே சில நாள் ஊற போடுவேன். இல்லாட்டா ஊற போட மறந்துட்டேன் அப்படின்னா காலையில் தான் ஜீரகத்தை கொஞ்சம் பாயில் பண்ண விட்டுட்டு திரும்ப கொஞ்சோண்டு ஒரு துண்டு ஜிஞ்சர் எடுத்து அதை தட்டி அந்த தண்ணியில் போட்டு நல்லா அவிச்சு அதை அப்படியே தான் குடிப்பேன், ஓகேவா? அதில் தேனோ இல்லை வேறு எதுவும் எலுமிச்சம்பழமோ எதுவுமே சேர்க்க மாட்டேன். வெறும் அந்த ஜிஞ்சர் வாட்டர் மட்டும்தான் எடுத்துக்குவேன். ஏன்னா அது நம்மளோட வயிற்றில் உள்ள கழிவு டைஜஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப அந்த வாயுலாம் ப்ளோட் ஆகி இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய கடலைகள் இல்லை நம்ம கொஞ்சம் இடையிடையாக வேறு எதுவும் சாப்பிடாம அப்படியெல்லாம் இருக்கும்போது வாயு தொல்லைகள் எதுவும் வராமல் இருக்கும், ஓகேவா? அதுக்காக தான் இப்போ இது குடிக்கிறேன். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 ஆப்பம், அதுக்கு சாம்பார் எடுத்துக்கிட்டேன், ஓகேவா? இதில் நீங்கள் வாக்கிங் எந்த டைம் பண்ணுவீங்க? நான் வாக்கிங் ஒரு 8 o'clock to 9 o'clock பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப காலையில் என்னால் பண்ண முடியாது. அதனால நான் எழும்பும் போது முதல்ல 20 minutes இப்போ அந்த எக்ஸசைஸ் பண்ணிடுவேன் ரூம்லேயே. அதுக்கப்புறம் வாக்கிங் வெளியில் தான் போவேன். அது ஒரு 45 minutes பண்ணுவேன். உங்களுக்கு டவுட் இருக்கலாம், குழந்தைய வச்சுட்டு நீங்கள் எப்படி வாக்கிங் போகிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணலாம். நான் குழந்தை முழிச்சிருந்தானா இப்போ எங்கள் அத்தைகிட்ட தான் கொடுத்துட்டு போவேன். கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோங்க அத்தை அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட தான் கொடுத்துட்டு போவேன். அவங்க பார்த்துப்பாங்க. அவங்க கொஞ்சம் இருந்து விளையாடிட்டு இருப்பாங்கல்ல, அந்த டைமில் நான் போயிட்டு வருவேன். ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணியோட பையன் எங்கள் வீட்டில் இப்போ லீவில் எங்கள் வீட்டில் தான் இருக்கான். ஸோ அவன் பாப்பாட்ட கொஞ்சம் விளையாடுவான். அதனால் நான் அவங்ககிட்ட விட்டுட்டு நான் போய் வாக்கிங் முடிச்சுட்டு வந்துடுவேன். அதனால் காலையில் எப்போவுமே முதல்ல வாக்கிங் பண்ணிடுவேன். ஏன்னா நான் காலையில் வாக்கிங் பண்ணுறதை விட்டுட்டேன்னா என்னால் ஈவினிங் வாக்கிங் பண்ண முடியாது. ஸோ காலையில் நான் வாக்கிங் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு ரைஸு, அது கூட பொட்டேட்டோ கூட்டு, அவியல், கேரட் பச்சடி, வாழைக்காய் துவரம், இது எல்லாமே எடுத்துக்கிட்டேன். இதில் கேரட் பச்சடி கொஞ்சோடு தான் எடுத்துக்கிட்டேன். தயிர் பச்சடி கொஞ்சோடு தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஏற்கனவே தொண்டை கொஞ்சம் சரியில்லைன்னு உடனே ஆசையில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். வாழைக்காய் துவரம் 20 gram போல் தான் எடுத்துக்கிட்டேன். ரைஸுக்கு சாம்பார் ரசம் வச்சு தான் சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் டின்னருக்கு ஹோம்மேட் வீட் நூடுல்ஸ் தான் பண்ணேன். எப்படின்னா யூடியூப் பார்த்து தான் பண்ணேன். அது எப்படி பண்ணேன்னா, நம்ம சப்பாத்திக்கு மாவு விரசோம்ல, அப்படி விரசிட்டு அதை இடியப்ப அச்சில் போட்டு நம்ம முறுக்குக்கெல்லாம் கொஞ்சம் பெரிய தொலை உள்ள அந்த தட்டு உண்டுல்ல, அதை தான் உள்ளே போட்டு அதை வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி இடியப்பம் புளிகிற மாதிரி பிழிஞ்சு எடுத்து அதை நம்ம ஹாட் வாட்டரில் கொஞ்சம் அவிய விட்டு அதில் கொஞ்சம் உப்பும் கொஞ்சோண்டு எண்ணெயும் விட்டுக்கிட்டேன், சரியா? அதை தான் எடுத்துக்கிட்டு திரும்ப நம்ம நூடுல்ஸ் கிண்டுற மாதிரி கிண்டி எடுத்துக்கிட்டேன். அதில் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கிட்டேன். ஆனியன், கேபேஜு, திரும்ப டொமேட்டோ, இது எல்லாமே சேர்த்துக்கிட்டேன். திரும்ப மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நம்ம இப்போது டயட்டில் இருக்கிறதுனால ஆயில் கொஞ்சம் கம்மியாக எடுங்க. நான் கம்மியாக தான் எடுத்தேன். அதோட டொமேட்டோ கெச்சப், அதுக்கப்புறம் சோயா சாஸ்லாம் சேர்க்கலை. ஏன்னா அதெல்லாம் சேர்க்க வேண்டாம், கேலரி கூடிரும்னு சொல்லி நான் சேர்க்கலை. சும்மா சாதா நான் செய்து எடுத்துக்கிட்டேன்.
அதுக்கப்புறம் இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு 2 கொய்யாப்பழம், அடுத்து கொஞ்சம் பாப்கார்ன், அடுத்து ஈவினிங் போல் 1 கப் ஆஃப் மில்க் எடுத்துக்கிட்டேன். நைட்டுக்கு இன்றைக்கி நான் மில்க் எடுத்துக்கல. ஓகேவா? சரி, எவ்வளோ கேலரின்னு சொல்லி பார்க்கலாமா? 1 கிளாஸ் ஆஃப் வார்ம் வாட்டருக்கு 0 கேலரி. அடுத்தது 5 சோக்டு ஆல்மண்டுக்கு 35 to 40 கேலரி. ஜீரா ஜிஞ்சர் வாட்டருக்கு 5 to 10 கேலரி. ஓகேவா? அதுக்கப்புறம் 2 ஆப்பம் அண்ட் சாம்பார், இதுக்கு 300 to 340 கேலரி. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் 300 to 340 கேலரி ஆயிருக்கு. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு ரைஸுக்கு 280 to 320 கேலரி, பொட்டேட்டோ கூட்டுக்கு 120 to 130 கேலரி. அடுத்தது அவியலுக்கு 100 to 130 கேலரி. அதுக்கப்புறம் தயிர் பச்சடிக்கு 25 to 35 கேலரி, வாழைக்காய் தோரத்துக்கு 25 to 35 கேலரி. லஞ்சு டோட்டல் எவ்வளோனா, லஞ்சுக்கு மட்டும் நான் எடுத்தது 550 to 670 கேலரி. அதுக்கப்புறம் டின்னருக்கு ஹோம்மேட் வீட் நூடுல்ஸ் தானே பண்ணேன், அது கூட வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணியிருந்தேன்ல, அதுக்கு மொத்தமாக 300 to 380 கேலரி. ஏன்னா நம்ம வீட்டில் தான் செய்தோம், மைதாவில் செய்யலை. ஏன்னா மைதாவில் செய்தோன்னா நமக்கு கேலரி கூடும், அதோட அது அன்ஹெல்த்தியானது மாதிரியும் இருக்கும், நமக்கு வெயிட் லாஸும் சீக்கிரம் ஆகாத மாதிரியும் இருக்கும். அதனால தான் நான் கோதுமை மாவில் செய்துக்கலாம். ஏன்னா எனக்கு நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்கும். எதெல்லாம் எனக்கு பார்த்தா டெம்ப்ட் ஆகுமோ அதெல்லாம் இந்த வெயிட் லாஸில் கம்மி பண்ணணும்னு சொல்லி தான் வீட்டிலேயே செய்வோம். எனக்கு என்னெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னா, என்னோட டயட்டை கெடுக்கிற மாதிரி இருக்குதுன்னா, ஒன்று மசாலா பூரி, இன்னொன்று ஐஸ்கிரீம், அடுத்தது இந்த நூடுல்ஸ், அடுத்தது பிரியாணி. இந்த 4ம் நான் பார்த்தேன்னா எனக்கு எப்படிடா அதை விட்டு நவுண்டு வரலான்ங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த 4ஐயும் பார்த்தாலே எனக்கு சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசை தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனாலும் இந்த திருவிழா நேரத்துலலாம் நான் ஐஸ்கிரீம் வாங்கவே இல்லை, குடிக்கவும் இல்லை. யாருக்காவது வேணா வாங்கி கொடுத்தனே தவிர வாங்கி சாப்பிடவே இல்லை. அதே மாதிரி தான் பானிபூரியும் எல்லா கோயில்லுமே வெளியில் போட்டிருப்பாங்க மசாலா பூரி, ஆனால் நான் வாங்கி சாப்பிடவே இல்லை. ஏன்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும், இந்த 3 மாதத்துக்கு அப்புறம் வேணால் நம்ம ஒரு நாள் நமக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அதை எடுத்துக்கல. ஆனால் உங்களுக்கு அது சிலருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆயிரும். நம்ம இது எடுக்கணும், வேணும் வேணும் வேணும், அது ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆயிரும். ஸோ உங்களுக்கு அப்படி ஒரு 10 நாள் டயட் இருந்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு நாள் சாப்பிடணும்னு ஆசை இருந்தால் அந்த ஒரு நாள்லேயும் கொஞ்சோண்டு சாப்பிடுங்க, சரியா? அதிகமாக எடுக்காதீங்க. ஏன்னா எனக்கு இப்போ சாப்பிடாம இருந்து எனக்கு பழகி போச்சு, வேண்டானா வேண்டாம் அப்படின்ட்டு வந்துடுவேன். ஆனால் எனக்கே சில டைமில் ஏதாவது சுகர் கிரேவிங்ஸ் இல்லை ஸ்வீட் கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த டைமில் எனக்கு என்ன தோணுதோ நான் அதை சாப்பிடுவேன். அதுக்காக சாப்பிடாம இருக்க மாட்டேன் அப்படின்னு இருக்க மாட்டேன். எனக்கு என்ன தோணுதோ அதை அந்த டைமில் எடுத்துப்பேன். ஆனால் அளவை கம்மி பண்ணி குறைச்சி எடுத்துப்பேன். நேற்று கூட எடுத்திருந்தேன்ல, பால் பாயசம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ஸ்வீட் கிரேவிங்ஸ் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது எனக்கு அதில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் டெய்லி எடுக்கும்போது தான் அது உங்களோட வெயிட் லாஸை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணும். என்றைக்காவது ஒரு நாள் ஆசைக்கு கொஞ்சம் எடுத்தீங்கன்னா அது பிரச்சனை இல்லை. அதுக்குன்னு சொல்லி டெய்லி கொஞ்சம் எடுக்கிறேன்னு சொல்லி எடுக்காதீங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த நூடுல்ஸ் எனக்கு எப்படின்னா, இந்த வெளியில் கடையில் வாங்குறதோ இல்லை பெரிய கடையில் வாங்குறதோ அதெல்லாம் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இந்த ரோட்டு கடையில் போடுவாங்க தெரியுமா, அந்த நூடுல்ஸ் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதையும் கட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஏன்னா முன்னாடி 2 வாரத்துக்கு ஒருக்காவது நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்ருவேன். இப்போ இவ்வளோ நாள் ஆகியுமே நான் இன்னும் நூடுல்ஸ் சாப்பிடலை. அப்படி தான் நான் வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போ ஒருக்கா இடையில சாப்பிட்டணும், ஆனால் இதுவரை இன்னும் சாப்பிடலை. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு என்னெல்லாம் சாப்பிட்டேன்னா, 2 கோவா சாப்பிட்டேன், அதுக்கு 120 to 150 கேலரி. அடுத்தது கொஞ்சம் பாப்கார்ன் சாப்பிட்டேன், 50 to 80 கேலரி. அடுத்தது 1 கப் ஆஃப் மில்க் சாப்பிட்டேன், அதுக்கு 120 to 140 கேலரி. ஓகேவா? அதே போல் உங்களுக்கு நீங்கள் எதெல்லாம் பிடிச்சதை விட்டுருக்கீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். பார்ப்போம் எத்தனை பேர் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் விட்டுட்டு சாப்பிட்றீங்கன்னு, ஓகேவா? அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி எடுத்த டோட்டல் கேலரி என்னென்னா 1480 to 1810 கேலரி எடுத்திருக்கேன். நியூட்ரிஷனில் ப்ரோட்டீன் இன்றைக்கி ரொம்ப கம்மி.
ஏன்னா நம்ம சோயா சங்க்ஸும் எடுத்துக்கல, ஃபிஷ்ஷும் எடுத்துக்கல, எக்கும் எடுத்துக்கல. ஏன்னா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைல, ஸோ அது எதுவுமே எடுத்துக்கல. ஏன்னா சோயா சங்க்ஸ் சாப்பிட்டாலும் நான் எக்கு சேர்ப்பேன். ஏன்னா சோயா சங்க்ஸ் வந்து எனக்கு வெறுமனே சாப்பிடும்போது கொஞ்சம் மைல்டாக டேஸ்ட் வந்து கொஞ்சம் பிடிக்காத மாதிரி இருக்குது. ஏன்னா தொடர்ந்து சாப்பிட்றோம்ல, அதுவே எக்கோடு சாப்பிடும்போது எனக்கு வந்து அது பிரச்சனையாக இருக்காது. ஏன்னா நம்ம தான் பியூர் நான் வெஜிடேரியன் ஆச்சே. ஸோ ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி கொஞ்சம் நல்ல விதமாக வெயிட் லாஸ் ஆகணும்னா அதில் நான் வெஜிடேரியன் வந்து இன்க்ளூட் பண்ண வேண்டியது இருக்குது. நீங்கள் எப்படி, அப்படி தானா இல்லை நீங்கள் வெஜிடேரியன் தானா? கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? இன்றைக்கி ப்ரோட்டீன் 40 to 50 கிராம் தான் எடுத்திருக்கேன். கார்ப்ஸ் 200 to 230 கிராம், ஃபைபர் 20 to 26 கிராம், ஃபேட்டு 38 to 52 கிராம். ஓகேவா? இன்றைக்கி இவ்வளோ தான் நான் எடுத்த ஃபுட்ஸ். என்னோடய கேலரி எல்லாமே இவ்வளோ தான். நீங்கள் எவ்வளோ எடுத்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? ஓகே, நாளைக்கு என்ன சாப்பிட்டேன், என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நாளைக்கான வீடியோவில் சொல்கிறேன், ஓகேவா? பாய் பாய், நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம்.